ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். அதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எக் பிரெட் சில்லி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 5 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை வந்துட்டு ஒரு பேன் சூட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் எப்படி செய்கிறது, வீட்டிலையே நெய் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு அதில் வந்து ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நிறைய விட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் வந்துட்டு எண்ணெய் அதிகம் உரியும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது போல் மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இது போல் செகண்ட் பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், எண்ணெயில் போட்டு பொரிச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ப்ரெட்டெல்லாம் ஒன்று போல் வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரெட்டை 3 ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்லைஸையும் 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லா ப்ரெட்டையும் இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3ஐயும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பூண்டில் சேர்த்துருக்கிறதுனால. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த ப்ரெட்டில் சேர்க்கறதுக்காக ஒரு ஆம்லேட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட லைட்டாக உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆம்லேட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் வேணாங்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும், தக்காளியும் நல்லா வதங்கணும், இந்த மசாலா பொடியும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டமாட்டோ சாஸ் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இந்த 3 சாஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அந்த ஆம்லேட்டை நான் வந்துட்டு அப்படியே அந்த தோசை கரண்டியில் வச்சு அடித்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
இந்த சமயம் அடி பிடிக்கும். கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துருக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா சீக்கிரம் செஞ்சிடலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு எக் பிரெட் சில்லி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.